ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தோம்னா வெஜிடபிள் மோமோஸுங்க. அந்த வெஜிடபிள் மோமோஸ் எப்படி பண்ணணும் அண்ட் அதுக்கு ஒரு சாஸும் இருக்கும் அந்த மோமோஸ்க்கு, அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெஜிடபிள் மோமோஸ்க்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைன்னு பார்த்தோம்னா, வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் விருப்பம் தாங்க. என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் மிக்சடாக எடுத்துக்கலாம். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சமாக வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன், கேப்சிகம் எடுத்திருக்கேன், கேபேஜ் எடுத்திருக்கேன், அப்புறம் பன்னீர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் காலிஃப்ளவர் கொஞ்சம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபில்லிங் வந்து வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அண்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஸ்பைசஸ் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தோம்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு, அதுக்கப்புறமா சீரகத்தூளும் கரம் மசாலா தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொமோஸை வந்து நம்ம குக் பண்ணும்போது சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ், அப்புறம் தேவையான அளவு சால்ட். அண்ட் இதுக்கு சாஸுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு தக்காளி பெருசாக எடுத்திருக்கேன், நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். அதுக்கு சேர்க்கறதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லியாகவே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தக்காளியும் அதுவும் போட்டு பாயில் பண்ணி நம்ம அரைச்சிப்போம். பட் எங்கிட்ட வந்து சில்லி இல்லை, பவுடராக தான் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தக்காளியை மட்டும் அரைச்சிட்டு அது கூட இந்த பவுடரை சேர்த்துப்பேன். அண்ட் தக்காளி கூட அரைக்கிறதுக்கு 2 பூண்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த சாஸுக்கு கொஞ்சம் என்ன சேர்க்க போகிறோன்னா, எலுமிச்சப்பழம் சாறு கொஞ்சம் சேர்க்க போகிறோம், 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் உப்பு தேவையான அளவு எடுத்துப்போம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மைதா மாவு எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1 கப்பு வர அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து தண்ணி விட்டு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம. ஸோ இதுதாங்க இந்த மோமோஸ்க்கு தேவையான விஷயங்கள். வாங்க மெயின் ரெசிபிக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம டோ ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த டோ பண்ணுறதுக்கு வந்து நான் மைதா மாவில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து தண்ணியை தேவையான அளவு சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மைதா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. டோ ஃபார்முக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப வந்து டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து மூடி ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஃபில்லிங் பண்ண போயிடலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரை பேன் வச்சாச்சுங்க. அது நல்லா சூடாயிடுச்சு. நான் மேற்கொண்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டாச்சு. ஸோ எண்ணெய் சூடானதும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டை உள்ளே சேர்த்துருங்க. இது வந்து தாளிப்புக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸை லைட்டாக வந்து ஒரு 3/4 பதத்துக்கு குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போனதும் நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் வெஜிடபிள்ஸை உள்ளே சேர்த்துருங்க. நான் ஃபுல்லாக சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெஜிடபிள்ஸை ஃபுல்லாக சேர்த்துன பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபிக்கான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்பவும் சேர்க்க வேணாம். அந்த ஃபில்லிங்க்கு மட்டும் மைல்டாக சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ரொம்பவும் குக் பண்ணிடக்கூடாதுங்க. சும்மா ஒரு 3/4 பதம் குக் ஆனால் போதும். லைட்டாக வதங்கி வரட்டுங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நான் நல்லா வந்து சாட்டே பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள். நீங்கள் க்ரீன் சில்லி வேணும்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மிளகாத்தூளை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் சீரகத்தூளும். ஜஸ்ட் இதெல்லாம் வாசனைக்கு தாங்க சேர்க்குறோம், ரொம்ப சேர்த்துறாதீங்க. நல்லா கலந்து விட்ருங்க. 2வது தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க, ஏன்னா இது ட்ரையாக தான் இருக்கணும். லைட்டாக வெந்தும் இருக்கணும், அதே சமயம் உதிரியாகவும் இருக்கணும். இதை பண்ணி வச்சுருங்க. இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் நம்ம அந்த மாவில் ஃபில்லிங்காக பண்ண முடியும். அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா சாட்டே ஆயிடுச்சுங்க. அதே சமயம் 3/4 பாகத்துக்கு நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுருங்க. அங்கே ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த சாஸை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு தக்காளி, நான் சொன்ன அந்த ஒரு தக்காளி எடுத்து உள்ளே சாப் பண்ணி போட்டிருக்கேன். 2 பல்லு பூண்டையும் உள்ளே போட்டாச்சுங்க. அண்ட் இது கூட லெமன் ஜூஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த புளிப்பு தேவையோ
போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த காஷ்மீரி சில்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து முழு காஷ்மீரி சில்லி வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், தக்காளியோடு சேர்த்து ஒரு 7-8 காஷ்மீரி சில்லியை நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட முழு காஷ்மீரி சில்லி இல்லை, நான் பவுடர் தான் வச்சுருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர். அதனால் நான் இந்த டைப்பில் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம், ஜஸ்ட்டு தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சாஸை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், தக்காளியை. இதை வந்து லைட்டாக வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசமெல்லாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாஸை குக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் விட்டுக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச விழுத ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உள்ளே ஊற்றிட்டேன். கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி விட்டு அலசியும் ஊற்றியாச்சுங்க. இப்போ லைட்டாக வந்து இதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் போதுங்க, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. என்னோட சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் என்னதான் வந்து அந்த ஸ்மெல் போகட்டும்னு சொல்லி குக் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃப்ளோவாக. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஈவனாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை திரட்டிடலாங்க. ரொம்ப தின்னாக திரட்டணும். நான் ஆல்ரெடி திரட்ட ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள், இந்த அளவுக்கு. அதை அப்படியே திரட்டிக்கிட்டே இருங்க, ரொம்ப அப்படியே பேப்பர் மாதிரி வரணுங்க. ஸோ அப்போ தான் ஃபில்லிங் வைக்க ஈஸியாக இருக்கும். இதுக்கு இடையில் இட்லி பாத்திரத்தை சூடு பண்ண போட்டுருங்க, தண்ணி வச்சு. ஏன்னா கொதி நிலையில் தான் நம்ம உள்ளே வைக்கணும். என்னோடய ஃபில்லிங் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. ஸோ ஒரு சைடு இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்படி வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக எடுத்து இப்படி ஒட்ட வச்சுட்டே வாங்க. இப்படி பின்னி இப்படி இது மாதிரி எடுத்து ஸ்டிஃப் மாதிரி எடுத்து இது இப்படி பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடுங்க. ஸோ பண்ணிவிட்டு இன்னொரு போர்ஷனை இப்படியே எடுத்து நம்ம பின்னல் பின்னிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது மேலே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இது வந்து பண்ண வந்துடும். பொறுமையாக பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்துச்சு. இந்த பின்னல் வந்து இன்னுமே உங்களுக்கு ஸ்ட்ரிப்பு மாதிரி தெரியறதுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து பண்ண வந்துடும். ஸோ பொறுமையாக பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இன்னொன்னையும் பண்ணி காமிச்சிடுங்க உங்களுக்கு. ஸோ 2-3 பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ண. பட் எனக்கே வந்து ஃபஸ்ட் டைம் வரல, அப்புறம் பண்ண தான் வந்துச்சு. இந்த மாதிரி ஃபில்லிங்கை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை இப்படி பெண்ட் பண்ணி அமைக்க விடணும். திரும்பவும் இப்படி பெண்ட் பண்ணி அமைக்க விடணும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அமுக்கணும். ஒன்றோட ஒன்று இதாகக்கூடாது. இதில் வந்து பல ஷேப்ஸ் இருக்குங்க. இதை வந்து நீங்கள் சுத்தீரம் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதுதான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவும் பண்ணி, இது வந்து இன்னொரு மெத்தட் உங்களுக்கு, அதை தான் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இன்னும் ஒன்று ஃபில்லிங் வராமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். பின்னிட்டு இப்போ இந்த கப்பு மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ணணும், மொத்தமாக சேர்த்து நீங்கள் இப்படி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுடணுங்க. தட் மீன் சுருக்கு பை மாதிரி, புரியுதுங்களா? இதுக்கு வந்து நீங்கள் மாவு இன்னும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது மோஸ்ட்லி என்ன நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, மாவை குறைச்சலாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த மாதிரியான டம்ப்ளிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஃபில்லிங் வந்து நிறையா இருக்கணும், மாவு கம்மியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் அமுக்கி விட்டுருங்க கூம்பை. வாவ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் மொத்தமாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி எடுத்து நடுவில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பக்கம் மட்டும் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி எடுத்து இன்னொரு பக்கத்தை வச்சும் லாக் பண்ணலாம். 2 மெத்தடுங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வந்துடலாம். பிளேட்லேயே எனக்கு 4 தான் வைக்க முடிஞ்சுது. ஸோ வச்சாச்சுங்க. இப்போ மூடிடலாங்க. எண்ணெய் தடவிட்டு வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. சூப்பராக சர்வ் பண்ணியாச்சுங்க வெஜிடபிள் மோமோஸை. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீட் யூ நெக்ஸ்ட் ரெசிபி. பாய்.